அன்னை சத்யபாமா பெற்றெடுத்த அரும்பெரும் புதல்வர், தாய் தமிழ்நாட்டின் அருமையான தலைவர், ஏழை எளியவர்களின் வாழ்விற்கு ஏற்றம் அளித்தவர், மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீக்கமர நிலைத்திருப்பவர், மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி வங்கக்கடலின் அலையோசையிலும் இந்த தமிழக மக்களின் இதய துடிப்பிலும் என்றென்றும் நீங்காமல் ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு கம்பீர குரல், அது நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த போதும் ஏழை எளிய மக்களின் தாயாகவே வாழ்ந்தவர் நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கருணை எனும் கடலுக்கு உருவம் தந்தால் அது நீங்கள் தான் தாயே. என்னை போன்ற பெண்கள் அரசியல் அடியெடுத்து வைக்க அடித்தளம் இட்டவரும் நீரே தாயே. நீங்கள் மறையவில்லை அம்மா. தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா மடிக்கணினி, அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், அம்மா மிதிவண்டி, அம்மா பரிசு பெட்டகம் போன்ற எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக என்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சேந்தமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் எனது தந்தை காலஞ்சென்ற திரு வி சின்னசாமி எக்ஸ்எம்எல்ஏ அவர்களை வணங்கி, எனது தாய் அலமேல் அவர்களை வணங்கி, குடிமராமத்து நாயகன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தவர், 7.5% இடஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு நிறைய மருத்துவர்களை பெற்று தந்தவர், 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று தந்து தமிழகத்துக்கு போல் சேர்த்தவர், விவசாயிகளின் விடிவெள்ளி, எங்களின் மண்ணின் மைந்தர், புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, நான் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் அயராது உழைத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாநில கூட்டுறவு வங்கி தலைவர் அண்ணன் ஆர் இளங்கோவன் அவர்களுக்கும், அயராது பணியாற்றிய கழக ஒன்றிய செயலாளர்கள், கழக அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், ஏற்காடு தொகுதியின் வாக்காளர் பெருமக்களுக்கும், எனது குடும்பத்தாருக்கும், எனக்கு உறுதுணையாக இருந்த எனது கணவர் வருமான வரி அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்ற எம் பழனிவேல் ஐஆர்எஸ் அவர்களுக்கும், என் மகன்கள் ரஞ்சித் கண்ணா, ராகுல் கண்ணா இருவருக்கும் இந்த அவையின் வாயிலாக பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காடு மஞ்சக்கொட்டை பகுதியில் கூட்டுறவு ஆராய்ச்சி மையம் கடந்த அதிமுக ஆட்சியில் அமைக்க நிதி ஒதுக்கி முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் செலவில் பணிகள் செய்து கொண்டிருந்த பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பணியினை அப்போதைய ஆட்சியாளர்கள் நிறுத்தி கொடைக்கானலுக்கு கொண்டு சென்று விட்டனர். எனவே இந்த மையத்தை மீண்டும் திட்டமிட்டவாறு ஏற்காட்டிலேயே அமைத்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு அவைத்தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயோத்தியாபட்டினம் அரூர் பிரதான சாலையின் குறுக்கே உள்ள ரயில்வே பாதையை கடக்க பொதுமக்களும் வாகனங்களும் சிரமப்படுவதோடு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அயோத்தியாபட்டினம் இருப்பு பாதையை கடக்க மத்திய அரசின் அனுமதியோடு புதிய மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரியகொண்டாபுரம் ஊராட்சி ஜல்லுத்துப்பட்டி முதல் பெரியகொண்டாபுரம் வரையிலான 2.3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வனத்துறை அனுமதியுடன் புதிய தார் சாலை அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தார் சாலை அமைவதால் பெரியகொண்டாபுரம், சின்னகொண்டாபுரம், நொச்சிப்பட்டி, வரகம்பாடி, ஜல்லுத்துப்பட்டி, நடுப்பட்டி, மஞ்சப்பாளி, ரெட்டைப்பள்ளிபுதூர், தும்பல்பட்டி, அடிமலைப்பட்டி, சாமக்கொட்டைப்பட்டி, நூலாத்துக்கோம்பை, வேடப்பட்டி, கோணமுடுவு, சூரியூர், கம்மாளப்பட்டி ஆகிய 17 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 50,000 மலைவாழ் மற்றும் இதர சமூக மக்களுக்கு மருத்துவ வசதி, கல்வி வசதி, விவசாய விளைபொருட்களை வியாபாரம் செய்ய சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிற்கு மிக வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பெரியகொண்டாபுரம் நாவலுத்தோடையின் குறுக்கே தடுப்பணை கட்ட பொதுப்பணித்துறை மூலம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணி துவங்கப்படாமல் உள்ளது. மேற்கண்ட நாவலுத்தோடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி மேற்கொள்ள ஆவணை பிறப்பிக்க ஆவண செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் 200 ஏக்கர் நிலம் பயன்பெறும். சின்னகொண்டாபுரம் ஊராட்சி ஒட்டப்பட்டி கிராமம் சந்தனப்பவுடையார் ஏரி புல எண் 51/1A 3.84 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஏரி புறம்போக்கு நிலத்தில் TNUTP ஒட்டப்பட்டி திட்டம்
மேற்கொள்ள குடிசை மாட்டு வாரியத்திற்கு நிலம் பாராதீனம் செய்யப்பட்டு 199 குடும்பத்தினருக்கு குடிசை மாட்டு வாரியம் மூலம் பட்டா வழங்க ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் எதிர்நோக்கி CLAவில் நிலுவையில் உள்ளது. எனவே எங்களது கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து பயனாளிகளுக்கு பட்டா வழங்க ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமாபாளையம் மேட்டுப்பட்டி ஊராட்சி மேட்டுப்பட்டி மற்றும் கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள் பயன்பெறவும் விவசாயம் மற்றும் மகளிர் குழு பயன்பாட்டிற்கு ஏதுவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பட்டி கிராமத்தில் நத்தம் பகுதியில் வாழும் நாடார் காலனி ஊத்துக்கோயில் புதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பட்டி மற்றும் பெருமாபாளையம் ஆகிய கிராமங்களுக்கு வசதியாக கால்நடை மருத்துவமனை ஒன்று அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெருமாபாளையம் ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர் குடியிருப்பின் வழியாக செல்லும் இருப்பு பாதையை கடக்க பொதுமக்கள் கால்நடைகள் வாகனங்கள் சிரமப்படுவதால் ஒரு சுரங்கப்பாதையினை மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழப்பாடி ஒன்றியம் வாழப்பாடியில் சுற்றுப்புற கிராம மாணவர்கள் படிப்பதற்கேற்ப அரசு கலைக்கல்லூரி ஒன்றினை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது ஏற்காடு தொகுதியின் 9 பஞ்சாயத்துகள் உள்ளது. வருடம் சுமார் 450 மாணவர்கள் +2 பாஸ் செய்து கீழே உள்ள சேலம் மற்றும் வெளியூர்களுக்கு கல்லூரி படிக்க செல்கிறார்கள். ஏற்காட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டி கொடுத்தால் இங்குள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் மற்ற மாணவர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் தங்கும் விடுதி வசதியுடன் கல்லூரி கட்ட வேண்டும் என்று இந்த அரசை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டை பெரிய சுற்றுலா தலமாக்க ரோப்கார் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சனி ஞாயிறு கிழமைகளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். மணிக்கணக்கில் ஏற்காடு ரொம்ப பேருந்து எல்லாம் ரொம்ப தங்கி போய் ரொம்ப நேரம் ஆயிடுது. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ரோப்கார் வசதி செய்து கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பையில்லா ஏற்காடு ரொம்ப குப்பைலாம் அங்கங்கே குமிஞ்சு ரொம்ப துர்நாற்றம் வீசுது. அதனால் பிளாஸ்டிக்கை தடை செய்யணும் ஏற்காட்டில். அதனால் இந்த அரசை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டில் இயங்கி வந்த அரசு ஏகலைவா பள்ளி தற்போது போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் வாழப்பாடி காரிப்பட்டி அருகில் உள்ள முருகேசன் கல்லூரியில் இயங்கி வருகிறது. அதற்கான கட்டிட பணி ஏற்காடு புலியூர் கிராமத்தில் 21 ஏக்கர் பரப்பளவில் நடந்து வருகிறது. அந்த கட்டிட பணி தற்போது ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. இந்த கட்டிட பணி விரைவாக கட்டி முடித்து மீண்டும் காரிப்பட்டியில் இயங்கி வரும் ஏகலைவா பள்ளியை மீண்டும் ஏற்காட்டில் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுகிறேன். ஏற்காட்டில் 9 பஞ்சாயத்து உள்ளது. அதில் மாரமங்கலம் பஞ்சாயத்து தான் 14 மலை கிராமங்களை கொண்ட பெரிய பஞ்சாயத்தாகும். எனவே இந்த பஞ்சாயத்தில் நடுநிலைப்பள்ளி மட்டுமே உள்ளது. எனவே மாரமங்கலம் கிராமத்தில் ஒரு உயர்நிலைப்பள்ளி அமைத்து தர வேண்டும் என்று அங்கு படிக்கும் குழந்தைகள் 8ஆவதோடு படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா 25 கிலோமீட்டர் போகணும் 9ஆவது படிக்கிறதுக்கு. அதனால் உயர்நிலைப்பள்ளி கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். ஏற்காட்டில் 47 கிராமங்கள் உள்ளது. சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை, மொத்தம் 214 கிராமங்கள் உள்ளது. எனவே ஏற்காட்டில் ஒரு அரசு கலைக்கல்லூரியும் பெரிய கல்வராயன் மலை சின்ன கல்வராயன் மலை மையமாக கொண்டு ஒரு அரசு கலைக்கல்லூரியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காட்டிலிருந்து கரடியூர் சொரக்காப்பட்டி கண்ணம்பாடி வழியாக பெங்களூர் செல்லும் வகையில் போடப்பட்ட பாதி தார் சாலையாகவும் மீதி மண் சாலையாகவும் ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. மேற்கண்ட 2 வகை சாலைகளும் மிகவும் மோசமாக பழுதடைந்துள்ளது. பெங்களூரிலிருந்து வரும் ஏற்காட்டிற்கு சுற்றுலாவுக்கு வரும் மக்கள் விரைவாக வர முடியும். அதேபோல் அந்த சாலையில் உள்ள பல கிராமங்களும் விரைவாக ஏற்காடு சென்று வர வசதியாக இருக்கும். எனவே அந்த சாலையை விரைவாக தார் சாலையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.